பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பார்க்க போகிறோம். இந்த சூறாவை ஓதி பாருங்க, நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்புக்குரிய சூறா தான். அந்த சூறா தான் வல்லுஹா சூறா. இந்த வல்லுஹா சூறாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியாகவும் ஒரு உதவியாகவும் இதை இறக்கியிருக்கான். அருட்கொடை நிறைந்த ஒரு சூறா. இந்த சூறா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 வசனம் தான். ரொம்ப சிறுசாக இருக்கும். சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஓதற்கு, ஓதிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சிறுசாக இருக்குன்ட்டு. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 9 முறை ஓதணும். அது எந்த வசனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 11 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியணும். அப்போ தான் நமக்கு இதனுடைய சிறப்பு தெரியும். இதனுடைய தமிழ் மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்க. முற்பகலின் மீது சத்தியமாக, அல்லாஹ் காலை பொழுதின் மீது சத்தியம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இரவின் மீது சத்தியமாக, அதாவது காலை இரவு ரெண்டு மேலையுமே அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான். எதுக்கு அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான்னா அது மேலே இருக்கக்கூடிய உறுதித்தன்மையை அல்லாஹ் காட்டுறான். அதுக்கப்புறம் உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய அடியானாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி நம்மளையும் சரி வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை. பிந்தியது முந்தியதை விட மேலானது. அதாவது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை முடிஞ்சிருக்கோ அதை விட இனி நடக்க போகிறது சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரத்தில் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீ திருப்தி அடைவீர். அதாவது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகிறத பற்றி அல்லாஹ் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அந்தஸ்துகள் அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் திருப்தி அடைவீங்க. அதே மாதிரி தான் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் இனிமேல் நமக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த தரத்தை கொடுப்பான். அப்போ நமக்கு அதில் திருப்தி இருக்குது, அதனால் கவலைப்படாத அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் உண்மை அனாதையாக கண்டு அதுக்கப்புறம் புகலிடம் அளிக்கவில்லையா அப்படின்னு என்னத்தனா, ஃபர்ஸ்ட் நபி அவர்களே அனாதையாக தான் அல்லாஹ் படைச்சான். ஏன்னா தாயும் இறந்துட்டாங்க, தந்தையும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணான்? உலகத்துக்கே பார்க்கும்போது எல்லாருமே அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது புகலிடம் அளித்தான் அல்லாஹ். அதே மாதிரி வழி தவறியவராக கண்டு அதுக்கப்புறம் நேர்வழி, அதாவது அல்லாஹ் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிற வரையும் என்னவா இருந்தாங்க? அவங்க அல்லாஹ்வை வணங்குறவங்களா இல்லை, அதுக்கப்புறம் தான் இருந்தாங்க. அதனால தான் வழி தவறியவராக இருந்தவங்களையும் நேர்வழிப்படுத்தினோம். அதே நேரத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர், இன்னும் உன்னுடைய இறைவனுடைய அருட்கொடையை பற்றி அறிவித்து கொடு அப்படிங்கிறாங்க. அதாவது அனாதைகளை பார்த்து கோவப்படுறதோ கடிஞ்சுக்கிறதோ திட்டுறதோ அப்படி பண்ண வேணாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட உதவி கேட்குறவங்கள விரட்டி அடிக்காதீங்க. இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அனாதைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதேமாரி உதவி தேடுறவங்கள விரட்டக்கூடாது. இது ரெண்டையும் அல்லாஹ் சொல்கிறான். இது ரெண்டையும் நாமளும் ஃபாலோ பண்ணோம். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க. அதில் வரக்கூடிய இந்த வசனம், அதாவது உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரத்தில் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீ திருப்தி அடைவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது வசனம் இருக்கு பாருங்க. வலசோஃப யுகுத்திக்கு ரப்புக ஃபத்தர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை 9 முறை ஓதிவாங்க. ஓதும் போது அந்த வசனம் வரும்போது அந்த இடத்துலயே நிறுத்தி நீங்கள் 9 முறை ஓதிட்டு மிச்ச சூறாவை ஓதி முடிச்சுக்கணும். அவ்வளோதான். சூறா ஒரு முறை, வசனம் 9 முறை ஓதிட்டு துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவான், உங்களுக்கு உதவி கொடுப்பான், உயர் பதவிகளை கொடுப்பான். அல்லாஹுடைய உதவி பெறுவதற்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான வழியாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓதி பாருங்க. நம்ம இதே மாதிரி பலன் தரக்கூடிய அமல்களை ரொம்ப குறுகிய நேரத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் போடுறோம். நம்ம போடுறது எல்லாமே அதிகமான விஷயங்கள் தொழுகை இல்லாதவங்களும் முழு இல்லாதவங்களும் சேர மாதிரி தான் இருக்குது. அதனால இலகுவாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க, நம்மளுடைய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தேவையும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.